ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய இன்டர்வியூ பரிதாபங்கள் தான். எங்கள் அப்பாவை கூட்டிட்டு காலையில் இன்டர்வியூ கிளம்பலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, என்னோடய ஸ்கூட்டி பஞ்சர். சரி அப்படின்னு சொல்லி என் சித்தப்பா கிட்ட வண்டி வாங்கிட்டு எங்கள் அப்பா கூட்டிகிட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலி போனது என்ன ஜாப் ரோல்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டம் டெவலப்மெண்ட். நான் போனால் அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க, கற்றுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனால், அங்கே அவங்க போனோடனே என்கிட்ட பயங்கரமாக ஸ்கில் எதிர்பார்த்துட்டாங்க. நமக்கு தான் ஸ்கில்லும் கிடையாது, டேலண்ட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. போயிட்டு பல்பு வாங்கிட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டுட்டு வந்தேன். எங்கள் அப்பா டீ குடிக்கணும்னு சொன்னார். டீ குடிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து எனக்கு ஒரே கஷ்டமாயிடுச்சுங்க. என்னடா என் மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் நம்மளுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் பற்றி ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா கிட்ட புலம்பி வளர்ந்துட்டு, அப்புறம் இன்னொரு இது கிடச்சிச்சிங்க எனக்கு ஆன்லைனில் ஒரு ஜாபு. ஆனால் அது பக்கா ஸ்கேம், அதில் மாட்டிக்கிட்டேன். அப்புறம் சைபர் கிரைமுக்கு ஃபோன் பண்ணி நான் அந்த கம்ப்ளைண்ட்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். அப்புறம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைப்பிங் ஒர்க் தான் கிடச்சிச்சு. நானும் என்னோட நெய்பர் அக்கா ஷாலினி அக்கா 2 பேரும் சேர்ந்து அந்த அக்காவோட பாட்டி வீட்டுக்கு வந்து லேப்டாப் எடுத்து டைப் பண்ணிகிட்ருந்தோம். ரிட்டர்ன் போகும்போது பார்த்திங்கன்னா, இந்த ஸ்கூட்டியும் பஞ்சர் ஆகிடுச்சு. சரியான அப்செட் ஆகுது, சரியான இரிட்டேட் ஆகுது. அது எப்படி நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணும்போது தான் அதுக்கு எல்லாமே தடங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுக்கு சிரிப்பை தாங்க முடியல. ஆக்சுவலி அவங்கள பார்த்து நான் சிரிச்சிட்டு இருந்தேன். கடைசியில் வந்து எங்கள் 2 பேரும் நடு ரோட்டில் நிற்க வச்சிருச்சு. அப்புறமேட்டு அந்த அக்காவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அந்த அண்ணா என்னை கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஸ்கூட்டி எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். லாஸ்ட்டாக என்னோடய நருட்டோஸ் லேப்டாப் எடுத்துகிட்டு நான் அந்த அக்கா வீட்டுக்கு கிளம்பிட்டேன் டைப் பண்ணலான்னு சொல்லிட்டு. அங்கே போய் பார்த்தா தான் தருது, நருட்டோவும் எனக்கு ஹெல்ப் பண்ணல, லேப்டாப்பும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. பார்த்தா அங்கே டிஸ்பிளே போயிடுச்சு. அது ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. அதை ரெடி பண்ணுறதுக்கு வேறு இப்போ செலவு பண்ணணுமேன்ட்டு அப்புறமேட்டு இதெல்லாம் ஓரமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வெஜ் புலாவ் செஞ்சு அன்றைக்கி அம்மாக்கெலாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக படுத்து தூங்கிட்டேங்க.